பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இன்றைய தினம் மதர்ஸ் டே ஆனதால் எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து மிகுந்த மகிழ்ச்சியோடும் மிகுந்த சந்தோஷத்தோடும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் மதர்ஸ் டே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். டு ஆல் த மதர்ஸ் we wish you a happy Mother's Day. இன்றைக்கு எல்லா மதர்ஸுக்கும் கிராண்ட் மதர்ஸுக்கும் கிஃப்ட் கிடைச்சது. ஒரு பெரிய சந்தோஷம் தானே. இந்த நாள் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தின் நாள். மிகவும் மகிழ்ச்சியான இந்த நாளில் நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய மகிழ்ச்சி எப்பொழுதும் நிலைத்திருக்கட்டும். எங்களுக்கு ஒரு அருமையான தாயாரை தெரியும். அவர்கள் மிகவும் அன்புள்ளவர்கள் மட்டுமல்ல, அந்த அன்பை செயலிலும் காட்டுகிறவர்கள். அவர்கள் இப்பொழுது இன்னொரு ஸ்டேட்ல இருக்கிறார்கள். அவர் சிட்னி பட்டணத்தில் இருக்கும் போதெல்லாம் நம்முடைய சர்ச் ஃபங்க்ஷன்ஸ் மற்றும் ஸ்பெஷல் மீட்டிங் டைம்ஸில் இன்னும் வசதி கிடைக்கும் போதெல்லாம் நம்முடைய திருச்சபைக்கு அவர்கள் வருவது வழக்கம். அவர்கள் குயின்ஸ்லாண்டில் இருந்த போதிலும் என்னிடத்தில் அன்பாக கேட்டார்கள், ரமணி, மறவாமல் எனக்கு ஒரு மதர்ஸ் டே கிஃப்டை வைத்துக்கொள், நான் வரும்போது அதை உங்களிடமிருந்து வாங்கிக் கொள்வேன் என்றார்கள். அதோடு சொன்னார்கள், நீங்கள் நான் சொல்லுகிற ஒவ்வொன்றையும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நானும் அந்த கிஃப்டை பெற்றுக்கொள்ளும்படி என்னையும் ஆண்டவர் தகுதிப்படுத்தி இருக்கிறாரே, கனப்படுத்தி இருக்கிறாரே, அதை நான் மிகுந்த பாக்கியமாக நினைக்கிறேன். நீங்கள் கொடுக்கிற கிஃப்ட் அழகாக இருக்கும், நன்றாகத்தான் இருக்கும், விலை உயர்ந்த கிஃப்டாகத்தான் கொடுக்கிறீர்கள். கிஃப்டுக்காக அல்ல. அந்த கிஃப்ட் ஐட்டத்தை, அந்த ஐட்டத்தை கடையில் வாங்கி கொள்ளலாம். ஆனால் அதை ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஜெபத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் நன்றி செலுத்தி வாங்குவதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அதை ஒரு பாக்கியமாக எண்ணுகிறேன். எனவே மறவாமல் எனக்கு ஒரு கிஃப்டை வைத்துக்கொள் என்று அன்போடு சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, அவளுடைய வாழ்க்கையில நடந்தது என்ன? எது நடக்காது என்று சொன்னார்களோ அதை கர்த்தர் நடத்தி கொடுத்தார். எது கிடைக்காது என்று சொன்னார்களோ அதை கர்த்தர் கிடைக்கும்படி செய்தார். இதற்கு சான்ஸே இல்லை, இதற்கு வழியே இல்லை என்று சொன்ன காரியத்தையும் கரத்தில் ஏந்தி கொள்ளும்படியாய் அந்த குடும்பத்தை, அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பாருங்க, நான் இன்றைக்கு கேட்கிறேன், கர்த்தர் நமக்கு எவ்வளவு கிருபையின் ஸ்லாக்கியங்களை, இப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்மில் எத்தனை பேர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த தாய் என்ற ஸ்தானத்தை, அந்த தகுதியை நாம் மகிமைப்படுத்தி அதை மேன்மையானதாக எண்ணி நாம் கர்த்தருக்கு நன்றியை செலுத்துகிறோம், கனத்தை செலுத்துகிறோம். இன்று கர்த்தருடைய சமூகத்தில் நின்று நன்றியோடு அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். அதை ஒரு பாக்கியமாக எண்ணுகிறோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி அது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அது நம்மை தகுதிப்படுத்துகிறது, நம்மை ஆசீர்வதிக்கிறது, நம்மை மேன்மைப்படுத்துகிறது. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அது கர்ப்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன். அது கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்முடைய குடும்பங்களுக்கு கிடைக்கும் பலன். குடும்பத்திற்கு கர்த்தராலே கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். எனவே நன்றியை கர்த்தருக்கு செலுத்துவோம். Let us give glory to the Lord and let us exalt His holy name. அவரை எல்லாத்திலும் கனப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளுக்குரிய தியான பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49 அதிகாரம் 15 வசனம். The book of Isaiah chapter 49 verse 15. ஏசாயா 49
15. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. Can a mother forget the baby at her breast and have no compassion on the child she has born? Though she may forget, I will not forget you. I will not forget you. நான் உன்னை மறப்பதில்லை. இதை குறித்து தான் நாம் இன்று தியானிக்க போகிறோம். இன்றைக்கு அநேகருடைய நினைவில் இருப்பது, அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறது என்ன என்றால், என்னை நேசிக்க, என்னிடத்தில் அன்பு காட்ட, எனக்கு ஆதரவாய் இருக்க, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள் என்பதுதான். எனக்கு எல்லாரும் இருக்கிறார்கள், தாய் தகப்பன் இருக்கிறார்கள், சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், சொந்தத்தினர், உற்றார் உறவினர், நண்பர்கள் இருக்கிறார்கள். எனக்கு எல்லாம் இருந்தும் எல்லாரும் இருந்தும் தனிமை என்னை வாட்டுகிறது. எந்த ஒரு விதத்திலும் அன்பையும் எந்த விதமான ஆதரவையும் என்னால் பெற்று கொள்ள முடியவில்லை என்று நினைத்து, அப்படி நினைத்து கொண்டு தங்களை தாங்களே அன்பை விட்டு, ஆதரவை விட்டு, உறவை விட்டு, சிநேகத்தை விட்டு தூரப்படுத்தி கொள்ளுகிறார்கள், தங்களை பிரித்து கொள்ளுகிறார்கள். அதனால் தனிமையில் தள்ளப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தனக்கு தானாக தனக்கென்று ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள். அனைவரும் என்னை மறந்து விட்டார்கள், ஆண்டவரும் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லி ஆண்டவரையும் தங்களை விட்டு தூரப்படுத்தி கொள்ளுகிறார்கள், அந்நியராக்கி கொள்ளுகிறார்கள். இவர்கள் எல்லாரும் ஆண்டவரை அறிந்தவர்கள் தான், ஆண்டவரின் அன்பை ருசித்தவர்கள் தான், ஆண்டவரின் செட்டைகளுக்குள்ளே அடைக்கலமாய் புகுந்தவர்கள் தான். என்றாலும் இவர்கள் வாழ்க்கையிலே, இவர்கள் குடும்பத்திலே, தனிப்பட்ட ஜீவியத்திலே சந்தித்து வருகிறதான சூழ்நிலைகளின் நிமித்தமாய் இன்று தங்களை தாங்களே வருத்தி கொண்டு, தங்களை சுற்றிலும் ஒரு கூடாரத்தை போட்டுக்கொண்டு அதற்குள்ளே தன்னை மறைத்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை தேடிக் கொள்ளுகிறார்கள். அதனால் எந்த ஒரு விதத்திலும் சமாதானமின்றி, சந்தோஷமின்றி, எல்லா விதத்திலும் எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருக்கிற, மன நிம்மதியின்றி தவித்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமையைத்தான் நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம். என்றாலும் நம்மேல் மிகுந்த அன்பும் இரக்கமும் மனது உருக்கமும் நிறைந்த கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. நீ ஒருவேளை என்னை மறந்து என்னை தூரத்தில் நிற்க வைத்திருக்கலாம், ஆனாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஐ வில் நாட் ஃபர்கெட் யூ. நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ என்ற கேள்விக்குறியோடு கேள்வியை கேட்டுவிட்டு சொல்லுகிறார், அவர்கள் மறந்தாலும், யார் உன்னை மறந்தாலும், பெற்ற தாய் உன்னை மறந்தாலும், உன்னை அணைத்து கொண்டிருக்கிற தாய் உன்னை மறந்தாலும், உன்னை தோளில் சுமந்து கொண்டிருக்கிற உன் தகப்பன் உன்னை மறந்தாலும், நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர் உன்னை மறப்பாரா? என்னை மறப்பாரா? நம்மை ஆண்டவர் மறப்பாரா? இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று சொன்னவர் உன்னை மறப்பாரா? என்னை மறப்பாரா? நம்மை மறப்பாரா? உன்னை காணாதவர் போல் இருப்பாரா? உன்னை மறந்தவர் போல் இருப்பாரா? உன்னை நினைக்காதவர் போல் இருப்பாரா? நான் உன்னை விட்டு
விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொன்ன ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அவர் உன்னை மறந்து போகவே மாட்டார். உன்னை தனிமையில் ஆதரவற்ற நிலைமையில் அவர் ஒரு நாளும் விட்டு விடவே மாட்டார். எல்லாம் உனக்கு இருந்தும், எல்லா ஆதரவும் இருந்தும் நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் வீணாய் கவலைப்படுகிறாய்? நீ ஏன் காரணமின்றி கலங்குகிறாய்? நீ ஏன் உன்னை வருத்தி கொள்ளுகிறாய்? நீ ஏன் வீணாக கவலைப்படுகிறாய்? உன்னை விசாரிக்கிற கர்த்தர், உன்னை ஆதரிக்கிற கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாதே. இன்று ஒருவேளை நீ ஒன்றுமில்லாத நிலைமையில் இருக்கலாம், தனிமையில் இருக்கலாம். தனிமை உணர்வு உன்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கலாம். நீ வெறுமையில் இருக்கலாம். என்றாலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நீ ஒருபோதும் மறந்து போகாதே. முதலாவதாக, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னை மறவாத தேவன் நீ சந்தித்து வருகிற சூழ்நிலையிலே உனக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். முதலாவதாக, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும், இந்த காலை வேளையில எந்த நிலைமையில இந்த இடத்துல வந்திருந்தாலும் உன்னை மறவாத தேவன் நீ சந்தித்து வருகிறதான சூழ்நிலையிலே உனக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். அது நிச்சயமாக நடக்கும். அது கர்த்தராலே நடக்கும். கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான். அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். ஏசாயா 54:6 எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 54:6. ஐசாயா சாப்டர் 54 verse 6. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்திலே விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். எவ்வளவு அழகாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் பாருங்க. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்திலே விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளதின்படிதான் நான் இருக்கிறேன், இதுதான் என்னுடைய பரிதாபமான நிலைமையும் என்று பலர் சொல்லலாம். நீ கைவிடப்பட்டு, உன்னை காப்பாற்ற வேண்டியவர்களினால் நீ கைவிடப்பட்டு, நீ நம்பினவர்களினால், உன் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களால் நீ கைவிடப்பட்டு இருக்கலாம். அதனால் மனம் நொந்து போன ஸ்திரீயை போல நீயும் மனம் நொந்து போய் மன வேதனையினாலே நிறைந்து காணப்படலாம். மட்டுமல்ல, அந்த வசனத்தின் அடுத்த பகுதி சொல்லுகிறது, ஏசாயா 54:6, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார். உன்னை கர்த்தர் அழைத்தார். எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை பாருங்கள். இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீ இன்று இருக்கலாம். திருமணமான போது வாழ்க்கை பாதை ஆரம்பத்தில் நன்றாகத்தான் இருந்தது, சந்தோஷமாகத்தான் இருந்தது, ஆசீர்வாதமாகத்தான் இருந்தது, அனைவரும் வாழ்த்தும்படியாகத்தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கோ சற்றும் எதிர்பார்த்திராத விதத்தில் வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டு மேன்மையை இழந்து காணப்படுகிறது. இளம் பிராயத்திலே உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் நீ அனுபவிக்க வேண்டிய உன் இள வயதிலே அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிக்க முடியாதபடி இளம் வயதிலே விவாகம் செய்து தள்ளப்பட்ட ஒரு மனைவியை போலவும் நீ இருக்கலாம். அப்படிப்பட்ட உன்னை, அப்படிப்பட்ட கடின பாதையிலே, கஷ்டத்தின் பாதையிலே, பிரச்சனையின் பாதையிலே, கண்ணீரின் பாதையிலே, தனிமையின் பாதையிலே, யாராலும் புரிந்து கொள்ள முடியாத வேதனையின் பாதையிலே கடந்து சென்று கொண்டிருக்கிறதான உன்னை உன் கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார்.
நீ சாதாரணமானவள் அல்ல. நீ கர்த்தராலே அழைக்கப்பட்டவள். நீ கர்த்தராலே முன் குறிக்கப்பட்டவள். உன் கர்த்தர் உன்னை மறப்பதில்லை என்று உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். நான் உன்னை மறப்பதில்லை. உன் சூழ்நிலை எதுவாயிருக்கலாம், நீ எப்படிப்பட்ட கடின பாதையிலும், கண்ணீரின் பாதையிலும், வெட்கத்தின் பாதையிலும், வேதனையின் பாதையிலும் யாருக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டு எல்லாவற்றையும் உன் இருதயத்தின் ஆழத்திலே போட்டுக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக சிரித்து கொண்டு நீ நடந்து சென்று கொண்டிருக்கலாம். உன் பாதையை நீ கண்ணீர்னால நிறைத்து நீ கடந்து சென்று கொண்டிருக்கலாம். அழுகையின் பள்ளத்தாக்கை நீ நடந்து அதை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையினால் அதை நீ நீரூற்றாக்கி கொண்டிருக்கலாம். உன்னை காண்கிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னை மறப்பதே இல்லை. ஏசாயா 54:11. ஏசாயா 54:11. ஐசாயா 54:11. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபரமாக்குவேன். எவ்வளவு அழகாக கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்குவேன். அவ்வளவு மேன்மையும் மகிமையும் அலங்காரமும் ஆசீர்வாதமாய் உன்னை வைப்பேன். அப்படி என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது கர்த்தராலே கூடும், அது அவராலே ஆகும். சிறுமைப்பட்டவளே, நீ எல்லாராலும் எல்லா காரியத்திலும் எல்லா விதத்திலும் எப்பொழுதும் தாழ்த்தப்பட்டு கனவீனப்படுத்தப்பட்டிருக்கலாம், சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். உனக்கு எந்த உயர்வோ ஒரு மேன்மையோ கனமோ கொடுக்கப்படாமல் நாள் முழுவதும் நீ பரிகசிக்கப்பட்டிருக்கலாம். உன்னை அற்பமாக எண்ணி இருக்கலாம், உன்னை அசட்டையும் பண்ணி இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில் சிறுமைப்பட்டவளே, ஒரு கனமும் இன்றி இருக்கிறவளே, ஒரு மேன்மை இன்றி இருக்கிறவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, நாள் முழுவதும் கொடூரமானவர்களின் சீறல், பொறாமை, எரிச்சல், கோபம் உன்மேல் சீறி மோதி அடித்து கொண்டிருக்கலாம். உன்னை அனுதினமும் நிந்தித்து குற்றப்படுத்தி காயப்படுத்தி வேதனைப்படுத்தி கண்ணீர் விட வைத்து கொண்டிருக்கலாம். நிம்மதியே இல்லாத நிலைமையில் நீ இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையிலும் உன்னை மறவாத கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அந்த வசனத்தின் அடுத்த பகுதி, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இவ்வளவு பாடுகளின் மத்தியிலும் உன்னை தேற்றரவு, உனக்கு ஆதரவு கொடுக்க, உனக்கு எந்த ஒரு விதத்திலும் அன்பையோ ஆதரவையோ உதவியோ ஒத்தாசையும் கொடுக்க யாரும் இல்லாதபடி நீ அன்புக்காய், ஆதரவுக்காய், உதவிக்காய், ஒரு ஒத்தாசைக்காய் நீ ஏங்கி தவித்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட உன்னை எல்லா நேரத்திலும் ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி திடப்படுத்துகிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாதே. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. மகத்துவமான கர்த்தர் உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே, நீ சந்தித்து வருகிற சூழ்நிலையிலே நீ ஆச்சரியப்படும் விதத்திலே பெரிய காரியங்களை உனக்கு செய்ய போகிறார். என் கர்த்தர் சொன்னது தான். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அதை செய்து முடித்து விட்டு தான் அவரிடத்தில் திரும்ப போகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ பயந்து கொண்டிருக்கிறபடி, நீ நடுங்கி கொண்டிருக்கிறபடி, நீ நினைத்து கொண்டிருக்கிறபடி, நீ இமேஜின் பண்ணி கொண்டிருக்கிறதின்படி ஒன்றும் உனக்கு சம்பவிப்பதில்லை. உன்னை மறவாத தேவன் நீ சந்தித்து வருகிற சூழ்நிலையிலே உனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை அவர் உண்டாக்குவார். ஏசாயா 60:15. ஐசாயா 60:15. ஏசாயா 60:15. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும்
தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ நெகிழப்பட்டு, நீ கைவிடப்பட்டு, ஒருவரும் கடந்து இருந்தாய். ஆனாலும் உன்னை, அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணி உள்ளார். நீ எல்லாராலும் வெறுக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, கைவிடப்பட்ட நிலைமையில் தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இதெல்லாம் ஒரு ஸ்திரீன்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் அனுதினமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளதை தான் நான் உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறேன். ஒருவரும் உன் அருகில் வராதபடி, உன்னை விசாரியாதபடி, உனக்கு ஆதரவாயிராதபடி ஒரு வனாந்தர வாழ்க்கை தான் உன் வாழ்க்கையாய் இருக்கலாம். எந்த நிலைமையில் நீ இருந்தாலும் உன்னை மறவாத கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்மேல் நினைவாயிருக்கிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவருடைய கண்கள் உன்மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர் உன்னை ஒருபோதும் மறவாதவர். நீ சந்தித்து வருகிற சூழ்நிலையிலே உன் கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். எனவே நீ எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நீ கர்த்தரையே பார்த்து கொண்டிரு. நீ பாதுகாக்கப்படுவாய், நீ பயமில்லாதிருப்பாய். எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54 அதிகாரம் 14 எஸ்ஐயா 54:14. ஐசாயா 54:14. நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. எவ்வளவு அழகாக திட்டமும் தெளிவுமாக கர்த்தர் சொல்லி இருக்கிறார் பாருங்க. நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. நீ எந்த நிலைமையில இருந்தாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படிதான் நடக்கும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன் நிலைமையை நன்றாய் அறிந்த கர்த்தர் இந்த காலை வேளையிலே உன்னை அழைக்கிறார். உன் கடின பாதையை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் இந்த காலை வேளையிலே உன்னை அன்பாய் அழைக்கிறார். முதலாவதாக, உன்னை மறவாத தேவன் நீ சந்தித்து வருகிறதான சூழ்நிலையிலே உனக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். அது நிச்சயமாய் நடக்கும் என்று பார்த்தோம். அவர் உன்னை உண்டாக்கினவர், அவர் உன்னை சிருஷ்டித்தவர், அவர்தான் உனக்கு துணை செய்கிறவர். கர்த்தர் உன்னை மறவாமல் உன்னோடு இருப்பார். நீதியின் தேவன் உன்னோடு இருப்பார். நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கர்த்தர் உன்னை திடமாய் நிற்க கிருபை செய்வார். In righteousness you will be established. நீ கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், நீ பாதுகாக்கப்படுவாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. It will not come near you. மாறாக கர்த்தர் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பார். அவர் கர்த்தர், அவர் உன்னை மறவாதவர். அவர் உன் வாழ்வில் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. I will make you the everlasting pride and the joy of all generation. நம்புங்க, கர்த்தருடைய வார்த்தை எனக்கென்று எடுத்துக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, உன்னை காண்கிற கர்த்தர், உன் நிலைமையை காண்கிற கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை காண்கிற கர்த்தர், உன் நிலைமையை காண்கிற கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பரிசுத்த வேதத்திலே ஒரு ஆகாரை பற்றி பார்க்கிறோம். ஆகார் சாராளின் அடிமை பெண். ஆகார் என்றால் அலைகிறவள் என்று அர்த்தம். செல்வ சீமானாயிருந்த ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இல்லாதிருந்த போது சாராள் தன் அடிமை பெண்ணை ஆபிரகாமுக்கு கொடுத்தாள். அப்போதிருந்த வழக்கத்தின்படி அடிமையின் பிள்ளைகள் எஜமானுக்கு உரியவர்கள். தங்கள் வேலைக்காரிகள் மூலம் தங்கள் குடும்பங்களை கட்டுவது அன்றைய கலாச்சாரத்துக்கு ஒத்ததாக இருந்தது. அதன்படி ஆகார் ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுக்கப்பட்டாள்.
ஆகார் தான் கர்ப்பவதியானவுடன் தன் நாச்சியாரை சாராளை அற்பமாக எண்ணினாள். அதனால் சாராள் அவளை கடினமாக நடத்தினாள். அதை அவளால் தாங்கிக் கொள்ள பொறுத்து கொள்ள முடியவில்லை. கர்ப்பவதியான ஆகார் வீட்டை விட்டு ஓடி போகும் சூழ்நிலை ஏற்பட்டது. பிரச்சனை ஏற்பட்டவுடன் பிரச்சனைக்கு பரிகாரத்தை தேடாமல் வீட்டை விட்டு ஓடி போகிறாள். ஆகார் சாராளை விட்டு ஓடி போக முடிந்ததே தவிர கர்த்தரை விட்டு, அவர் சமூகத்தை விட்டு, அவருடைய பார்வையை விட்டு, அவருடைய திட்டத்தை விட்டு, அவருடைய தீர்மானத்தை விட்டு அவளால் ஓடி போக முடியவில்லை. வனாந்தரத்துக்கு வந்து விட்டாள். அந்த வனாந்தரத்திலே அவள் நீரூற்றண்டையிலே வந்து நிற்கிறாள். தேவ சமூகத்திலே, நீரூற்று என்பது தேவ சமூகம், தேவ சமூகத்திலே வந்து நிற்கிறாள். தேவ பிரசன்னத்தை விட்டு அவளால் கடந்து செல்ல முடியவில்லை. அந்த தேவ ஆசீர்வாதத்தின் எல்லைக்குள்ளே அவள் காணப்படுகிறாள். வாசிப்போமா? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7 முதல் 13 வரை உள்ள வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெனிசிஸ் சாப்டர் 16 7 to 13. ஆதியாகமம் 16 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டார். கர்த்தர் ஆகாரை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே காண்கிறார். 8ஆம் வசனம், கர்த்தர் கேட்கிறார், சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய்? நீ எங்கே போகிறாய் என்று கேட்டார். கர்த்தர் கேட்கிறத பாருங்க. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய்? நீ எங்கே போகிறாய் என்று கேட்டார். அதற்கு அவள் சொல்லுகிறாள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். பாருங்க, அத்தனை கசப்பான காரியத்தை அவளுடைய வாழ்க்கையில் அவள் அனுபவிக்க நேரிடுகிறது. இதற்கு மேலும் என்னால் அங்கே இருக்க முடியவில்லை. நான் எல்லாவற்றையும் விட்டு, எல்லாரையும் விட்டு, யாருக்கும் தெரியாமல் ஓடி போகிறேன் என்றாள். 9ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். அவளோடு பேசுகிற கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மனுஷனுடைய வார்த்தை எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்க. நீ போனதுதான் நல்லது, நீ ஓடி போயிரு, நீ திரும்பி வராத, இதுதான் நல்லது அப்படின்னுவாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையின் ஆழத்தை, அர்த்தத்தை, அதன் மேன்மையை, அதன் ஆசீர்வாதத்தை பாருங்க. நீ உன் எஜமான விட்டு, உன் அடைக்கலத்தை விட்டு, உன் பாதுகாப்பை விட்டு போக வேண்டிய நேரம் இதுவல்ல. கர்ப்பவதியாய் இருக்கிறாய், நீ ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறாய். நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு, நீ அமைதியாயிரு என்று சொல்லுகிறார். Go back to your mistress and submit to her. இன்றைக்கு சப்மிஷன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ போய் உன் நாச்சியாரின் கீழே அங்கே போய் நீ அடங்கியிரு. ஏன்னா நீ இப்ப பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு நேரம், நீ காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு நேரம், நீ ஒரு கர்ப்பத்தில் கனியை சுமந்து கொண்டிருக்கிறாய், நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டிய ஒரு நேரம், நீ அங்கே போய் இரு என்று சொல்லுகிறாள். நான் உனக்கு இறங்க போகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், நான் உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 16:10. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார்.
ஆண்டவர் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்க. நான் உன் சந்ததிய மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்று சொல்லி அந்த வனாந்தரத்திலே அவளோடு இடைப்படுகிறார், அவளுக்கு சொல்லுகிறார். அதோடு நின்று விடவில்லை. 11ஆம் வசனத்தை பாருங்க. 11ஆம் வசனம் ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், நீ ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக என்றார். கர்த்தருடைய தூதனார் சொல்லுகிறார், நீ கர்ப்பவதியாயிருக்கிற, நீ ஒரு குமாரனை பெறுவாய். நான் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால நீ அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாக என்றார். ஆகாரின் மனவேதனையை, அவளுடைய அங்கலாய்ப்பை, தவிப்பை கர்த்தர் பார்த்தார். அவள் புலம்பலை கர்த்தர் கேட்டார். அவள் கண்ணீரை கர்த்தர் கண்டார். அவளுடைய அலைச்சல்களை கர்த்தர் அறிந்தார். அவளுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். அவள் மீது இரக்கமும் மனது உருக்கமும் உள்ள கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒரு குமாரனை பெறுவாய். அவளுக்கு அந்த குமாரனை கொடுத்தவர் அந்த குமாரனுக்கு பெயரையும் கூட கொடுக்கிறார். அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாக என்று சொல்லுகிறார். 13ஆம் வசனம். அப்பொழுது அவள் இத்தனையும் கேட்ட அவள் சொல்லுகிறாள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். தேவனுக்கு முதலில் நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்ட பெண் இந்த ஆகார் தான். என்னுடைய அங்கலாய்ப்பை, என்னுடைய தவிப்பை, என்னுடைய அலைச்சலை, என்னுடைய மனவேதனையை, என்னுடைய பிரச்சனையை காண்கிற தேவன் நீர். என்னோடு பேசுகிற தேவன் நீர். எந்த சூழ்நிலையிலும் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர். என்னை காண்பவரை, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 139ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, கஷ்டம், மனவேதனை, நம்ம எல்லாம் ஒன்றும் செய்ய முடியலை. அந்த சங்கீதத்தை திரும்ப வாசிங்க. சங்கீதம் 139. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை நீர் தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். யாருக்கும் தெரியாம, யாராலும் கண்டுபிடிக்க முடியாதபடி 9ஆம் வசனம், நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும், என்னை மறைத்து கொள்ள நினைத்தாலும், 10ஆம் வசனம், அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றிலும் வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். எங்கே எந்த இருளில் இருந்தாலும் அங்கே கர்த்தர் உனக்கு வெளிச்சமாயிருப்பார். கர்த்தர் நமக்கு வெளிச்சமாயிருப்பார். அவருடைய மகிமையின் பிரகாசம் உன்மேல் காணப்படும், நம்மேல் காணப்படும். ஒன்றும் நம்மை மறைத்து கொள்ளவே முடியாது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் எப்படியாவது என்னை மறைத்து கொள்ளலாம் என்று நினைத்தாலும் ஒன்றாலும் நம்மை மறைத்து கொள்ள முடியாது. நாம் எங்கேயும் போக முடியாது. தேவ சமூகத்தை விட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டு, அவருடைய கண்களை விட்டு, அவருடைய பார்வையை விட்டு அவர் நம்மை மறப்பதில்லை. எபிரேயர் 4:13 சொல்லப்பட்டுள்ளது. ஹீப்ரூஸ் சாப்டர் 4:13 சொல்லப்பட்டுள்ளது. எபிரேயர் 4:13 அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. எங்க ஓட முடியும்? எங்கே ஓடி ஒளித்து கொள்ள முடியும்? எங்கே நம்ம மறைத்து கொள்ள முடியும்? எனவே யாரும் பாதையை விட்டு விலகாதுங்க. அவசரப்பட்டு நீங்க சந்தித்து வருகிற சூழ்நிலையில அவசரப்பட்டு எந்த தவறான முடிவை எடுத்துக்கொள்ளாதுங்க.
உங்க புகழி இடத்தை விட்டு, உங்க பாதுகாப்பை விட்டு, உங்க அடைக்கலத்தை விட்டு ஓட நினைக்காதுங்க. உங்களுக்கு நியமித்த பாதையிலே நீங்க சந்தோஷமா ஓடிக்கொண்டே இருங்க. அதை விட்டு விலகவே செய்யாதுங்க. கடைசி வரை ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ளுங்க. அந்த குடும்பத்தை காப்பாற்றி கொள்ளுங்க. பிரச்சனை இல்லாத குடும்பமே இல்லை, வேதனை இல்லாத குடும்பமே இல்லை, போராட்டம் இல்லாத குடும்பமே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பம் ஏதோ ஒரு விதத்துல தவித்து தத்தளித்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை காண்கிறவர், அவர் நம்மை மறப்பதே இல்லை. எரேமியா 23:24 சொல்லப்பட்டுள்ளது. ஜெரமையா சாப்டர் 23 and 24 நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், நான் தூரத்திற்கும் தேவன் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பூமியை நிரப்பி இருக்கிறவர் நான், இந்த வானத்தை நிரப்பி வைத்திருக்கிறவர் நான். ஏதாகிலும் என் கண்களுக்கு மறைந்திருக்க முடியுமா? ஒன்றையும் நான் காணாதபடி இருக்க முடியுமா? யாவும் எனக்கு முன்பாய் நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நம்மை ஆசீர்வதிப்பது தான் நம்முடைய கர்த்தருக்கு பிரியம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். முதலாவதாக உன்னை மறவாத தேவன், நீ சந்தித்து வருகிறதான சூழ்நிலையிலே ஒரு மாற்றத்தை உனக்கு நிச்சயமாய் உண்டாக்குவார் என்று பார்த்தோம். இரண்டாவதாக உன்னை காண்கிற தேவன், உன் நிலைமையை காண்கிற தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று பார்த்தோம். மூன்றாவதாக உங்கள் பிரச்சனை எதுவாயிருந்தாலும் அதை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள். எந்த பிரச்சனையாயிருந்தாலும், ஒருவேளை உங்களால அதை தாங்க முடியாததா இருக்கலாம், அது உங்களுக்கு பெரிதாக மலை போற இருக்கலாம். எப்படிப்பட்ட பிரச்சனையாயிருந்தாலும் அதை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அந்த பிரச்சனையின் மத்தியிலே கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார், விடுதலை தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் அடிக்கடி உங்களிடத்தில் செய்ய சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற வசனம் பிலிப்பியர் 4:6-7. பிலிப்பியர் 4:6-7. கர்த்தருக்குள் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும், அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். நீங்க இந்த எல்லைக்குள்ளே வரும்போது, தேவ சமூகத்துல வரும்போது, உங்களை பார்க்கும் போதெல்லாம் உங்க முகத்துல ஒரு சந்தோஷத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். நான் நன்றாயிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும், நான் சமாதானமாய் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்த வேண்டுமா? தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நம்மை மறவாத நம்முடைய தேவனுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தைகளையும், இந்த மூளையில வீணான சிந்தனைகள் வர விடாதபடி, அது நம்மை வேதனைப்படுத்தாதபடி, அந்த நினைவினால நம்ம பாதிக்கப்படாதபடி உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அந்த தேவ சமாதானம் நம்மை காத்துக்கொள்ளும். அதுதான் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லுகிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம, ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது, ஒன்றும் உங்கள் ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்த முடியாது, ஒன்றும் கர்த்தருடைய பாதையிலிருந்து உங்களை பிரிக்க முடியாது, கர்த்தருடைய கரத்திலிருந்து உங்கள் ஆசீர்வாதத்தை தடுக்கவே முடியாது. தேவன் தந்தால் தந்ததுதான். கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் ஒரு நாளும் வேதனையை கூட்டவே மாட்டார். பிரியமானவர்களே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் இருதயத்தில், நினைவில், சிந்தனையில், சரீரத்தில், குடும்பத்தில் சுமந்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் முதலாவதாக தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எனவே உங்கள் மன பாரங்களை, கவலைகளை, கஷ்டங்களை, வேதனைகளை இனி ஒரு நாளும் உங்க இருதயத்துல சுமக்காதுங்க. உங்கள் அங்கலாய்ப்பை, உங்கள் ஆதரவற்ற நிலைமையை, உங்கள் தவிப்பை முதலாவது தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணுங்க. நம்மை ரட்சிக்க, நம்மை காப்பாற்ற, நமக்கு உதவி செய்ய, நமக்கு ஒத்தாசை செய்ய திராணி இல்லாதவர்களிடத்தில்
செல்லுவதை விட நம்மை ரட்சிக்க வல்ல, நம்மை காப்பாற்ற வல்ல, நமக்கு யாவற்றையும் செய்து முடிக்க வல்ல கர்த்தரிடத்தில் செல்லுவோம். அவரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லுவோம். கர்த்தர் இம்மட்டும் நமக்கு பாராட்டின கிருபைகளை நினைத்து, அவர் நமக்கு செய்த அற்புத அதிசயங்களை, ஆச்சரியமான செயல்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துவோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதற்காகத்தான் சபை கூடுகிறது. ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறது, ஒருவருக்காக ஒருவர் செய்த நன்மைகளை நினைத்து நம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவது, கர்த்தருடைய நாமத்தை துதிப்பது, ஸ்தோத்தரிப்பது, நாம் அவரை ஆராதிப்பது, அதைவிட மேலான பாக்கியம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. கருத்தோடு ஜெபிப்போம். கண்ணீரை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். நம்முடைய புத்திக்கு எட்டாத பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்காக செய்வார். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பி, நம்முடைய இருதயங்களை, சிந்தைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். என அன்பானவர்களே, எந்த ஒரு காரியத்தை குறித்தும் கவலைப்பட்டு கலங்காதீங்க. இந்த உலகத்திலே நமக்கு உபத்திரவங்கள் உண்டு என்றாலும் இந்த உபத்திரவங்களின் மத்தியிலும் திடன் கொள்ளுங்கள். அவற்றை தேவ பலனோடு ஜெயித்து முன்னேற கர்த்தர் நமக்கு கிருபையை தந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆதரிக்கிறவர். அவர் எப்போது நமக்கு அனுகூலமாய் இருக்கிறவர். அவர் நம்மை விடுவிக்கிறவர், நம்மை தப்புவிக்கிறவர். அவர் நம்மோட கூட இருக்கிறவர். அவர் நம்மை மறவாதவர். அவர் எப்போதும் நம்மேல் நினைவா இருக்கிறவர். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுகிறதும் இல்லை. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். கடைசி பரியந்தம், கண்ணை மூடுகிற வரைக்கும், அவருடைய வருகை பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். எனவே நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்டுள்ள நல்ல நாட்களை, ஆசீர்வாதத்தின் நாட்களை, கிருபையின் நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். நம்மை மறவாத ஆண்டவர், நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அன்போடு அழைக்கிறார். நம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றவர் முடிவு பரியந்தம் நம்மோட கூட இருப்பார். நம் நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம். நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் அவரிடத்துல சொல்லுவோம். நம்முடைய கவலை பாரங்களை அவரிடத்துல கொடுத்து விடுவோம். முதலாவது எல்லாவற்றுக்கும் மேல ஆண்டவரை தேடுவோம். முதலாவது கர்த்தரை தேடுவோம். விண்ணப்பங்களை அவருடைய பாதத்தில் வைத்து விடுவோம். அவர் கரத்துல கொடுத்து விடுவோம். நம்முடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை கர்த்தருக்கு தெரிவிப்போம். கர்த்தர் தான் நமக்கு எல்லாத்திலும் ஜெயத்தை தருவார். எனக்கு அன்பானவர்களே, இந்த பூமியிலே ஒரே ஒரு தரம் தான் வாழ்கிறோம். ஒரே ஒரு வாழ்க்கை தான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வாழ்க்கையை கொடுத்த ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நம்மை பார்த்து ஏங்கி நிற்கிறார். என் மகளே, என் மகளே, இந்த பூமியில நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படிதான் உனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தேன். இந்த பூமியில நான் உன்னை இன்னும் பத்திரமாக, பாதுகாப்பாக உன்னை வைத்திருக்கிறேன். நம்முடைய வாழ்நாட்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் காண வேண்டும் என்று ஏக்கத்தோடு நம்மை பார்த்து கொண்டே நிற்கிறார். நம்முடைய வாழ்க்கை நாட்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்திலும் அவருடைய பார்வையில் மேன்மையானது. அது சஞ்சலத்தோடு, தவிப்போடு, மனவேதனையோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்க நம்மை ஆண்டவருடைய கரத்தில் நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் பெர்ஃபெக்டாய் செய்யப்படுகிறதே அப்பா, அது என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய குடும்பத்திலும் எல்லாவற்றிலும் லெட் யோர் perfect will be done என்று சொல்லி கேட்போம். உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நான் என்ன செய்தாலும் எப்பொழுதும் உம்முடைய வருகை பரியந்தம் என்னுடைய குடும்பத்திலும் அது பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும் என்று சொல்லி கேட்போம். தகப்பனே, அன்றென்றுள்ள அப்பத்தை, அன்றென்றுள்ள ஆகாரத்தை, அன்றென்றுள்ள மன்னாவை, அன்றென்றுள்ள சுகத்தை, பலத்தை, தேவ சமாதானத்தை, சந்தோஷத்தை எங்களுக்கு தாரும் என்று கேட்போம். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எங்களை தீமை நின்று நீ ரட்சித்து விடுவித்து ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணியை போல பாதுகாத்து கொள்ளும் என்று கேட்போம். கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிற இந்த தேசத்திலே ஆண்டவரை, எங்களுடைய நாட்களும் எங்கள் பிள்ளைகளின் நாட்களும் இந்த பூமியின் மேல், நீ சிருஷ்டி தந்த பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல, உம்முடைய சிங்காசனமாகிய வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாயிருக்க அருள் புரியும் என்று கேட்போம். நாம் ஜெபிப்போமா?
If we can stand, please stand up. நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னோட கூட இருன்னு கேளுங்க. அப்பா, உம்முடைய முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று கேளுங்க. என்னை கைவிடாதிருன்னு கேளுங்க. கடைசி வரை என்னையும் என் குடும்பத்தை உம்முடைய வருகை வர உம்முடைய செட்டைகளுக்குள்ளே நீர் மூடிக்கொள்ளும், மறைத்துக்கொள்ளும், பாதுகாத்துக்கொள்ளும் என்று சொல்லி கேட்போம். இந்த தேவ செய்தியை கர்த்தர் கொடுத்தார், வசனங்களை கொடுத்தார். அதை நான் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போதே கர்த்தர் சொன்னார், இது ஒரு கடைசி காலத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். எக்கால சத்தம் கேட்க போகிற நாட்கள் மிகவும் சமீபமாய் இருக்கிறது. அதற்கு முன்பாக அழிவு, ஆபத்து என்கிற சத்தம் கேட்க போகிறது. எனக்கு அன்பானவர்களே, குடும்பத்தை எச்சரிக்கையோட காத்துக்கொள்ளுங்க. அந்த ஆபிரகாம் கேட்டது போல, அந்த லோத்துக்காய் பரிதபித்தது போல, ஆண்டவரே என்னை காப்பாற்றும், என் குடும்பத்தை காப்பாற்றும். ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்பாய் நின்றது போல, நான் உமக்கு நிற்கக்கூடிய கிருபை எனக்கு தாரும், என் குடும்பத்துக்கு தாரும் என்று கேளுங்க. நம்மை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களை, மீட்கப்பட்ட தேவ ஜனங்களை, தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தர் அவருக்கு பிரியம் என்று எழுதி தந்திருக்கிறார். அவருடைய வசனத்தின்படி என்ன ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும். எந்த துன்பமோ, துக்கமோ, வேதனையோ, பாடுகளோ, கண்ணீரோ, கஷ்டமோ, மரணமோ, அழுகையின் கூக்குரலோ, கண்ணீரோ வரவிடாதையோன்னு கேளுங்க. உம்முடைய வருகை பரியந்தோ நீர் வாக்குத்தத்தம் பண்ண சமாதானத்தை எனக்கு தாரும், என் குடும்பத்துக்கு தாரும்னு சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு இறங்கும்னு கேளுங்க. என்னை மறப்பதில்லை என்று சொல்லி இருக்கிறீரே, என்னை நினைத்தருளும்னு கேளுங்க. நாம் ஜெபிப்போம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வாக்கு பண்ணின கர்த்தாவே, இந்த நாளிலும் உலகத்தின் பலவிதமான பாடுகளினாலும் பிரச்சனைகளினாலும் மிகவும் நெருக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, சிறுமைப்படுத்தப்பட்டு கண்ணீரோடு இருக்கிறதான உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே நீர் உம்முடைய பிள்ளைகளின் தனிமை உணர்வை மாற்றி போடும்படியாய், மன வேதனையை மாற்றி போடும்படியாய், கவலை கண்ணீரை மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே, உம்முடைய வசனத்தின்படியே மறவாமல் நீர் கூட இருக்கிறதை அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்திலும் கண்டு கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் குடும்பத்திலே சந்தித்து வருகிற சூழ்நிலைகளினால் மனம் உடைந்து போய், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பாடுகள் என்று சொல்லி புலம்பி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ரட்சித்து காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாத கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளை நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம், பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா மன குழப்பங்களையும் மாற்றி போட்டு நல்ல எண்ணங்களை, புதிய சிந்தனைகளை கொடுத்து புதிய மாற்றத்தை காண, ஒரு பெரிய மாற்றத்தை காண, புதிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, இதுவரையிலும் உம்முடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த, குடும்பத்தின் சமாதானத்தை சந்தோஷத்தை கெடுத்து கொண்டிருந்த எல்லா பொல்லாத கிரியைகளில் இருந்து ஒரு பரிபூர்ண விடுதலையை கொடுத்து கர்த்தர் காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இனி எந்த பொல்லாத பிசாசின் கிரியைகளும், பொய்யின் ஆவிகளும், வஞ்சக ஆவிகளும் குடும்பத்திலே எந்த ஒரு பிரச்சனையும், பிரிவினையும், பாதிப்புகளையும் உண்டாக்க விடாதையும் ஒரே மனதின் ஆவியை கொடுத்து ஒருவரால ஒருவருக்கு சமாதானமும் நன்மையும் ஆசீர்வாதமும் உண்டாக செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் யாராயிருந்தாலும், அவர்கள் சூழ்நிலை எதுவாயிருந்தாலும், அவருடைய பிரச்சனை எதுவாயிருந்தாலும் இப்பொழுதே கர்த்தாவே நீர் உம்முடைய வசனத்தை அனுப்பும்படியாய், நீர் பேசும்படியாய், அவர்களோடு இடைபடும்படியாய், அவர்களுடைய சத்தத்தை கேட்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் தங்களை காண்கிற கர்த்தர் நீர் உண்டு, ஆதரிக்கிற கர்த்தர் நீர் உண்டு, விசாரிக்கிற கர்த்தர் உண்டு, நேசிக்கிற கர்த்தர் நீர் உண்டு, காப்பாற்றுகிற கர்த்தர் நீர் உண்டு, கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் நீர் உண்டு, அழிவினின்று தப்புவிக்கிற, மீட்டு ரட்சிக்கிற கர்த்தர் நீர் உண்டு, ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நீர் உண்டு. உம்முடைய அன்பினால இறங்கி தேற்றுகிற கர்த்தர், ஆதரிக்கிற கர்த்தர், ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நீர் அருகில் உண்டு என்பதை அனைவரும் கண்டு உணர்ந்து அறிந்து கொள்ள நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நான் உன்னை மறப்பதில்லை,
என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று சொன்னீரே. அப்படியே எப்பொழுதும் உம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒவ்வொருவரையும் வைத்து கண்மணியை போல நீர் பாதுகாத்துக் கொள்ளும். வாழ்க்கையை கொடுத்தவர் நீர், நல்ல துணையை கொடுத்தவர் நீர், குடும்பத்திலே ஆசீர்வதித்து பிள்ளைகளை கொடுத்தவர் நீர். நீர் ஆசீர்வதித்து கொடுத்த குடும்ப வாழ்க்கையை எந்த சபிக்கப்பட்ட சத்ருவின் கிரியைகளும், இனி எந்த அந்தகார சக்தியின் கிரியைகளும், அசுத்த கிரியைகளும், அருவருப்பான கிரியைகளும் அணுக, காண, தொட, நெருங்க விடாதபடி ஒவ்வொரு குடும்பத்தை சுற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், உம்முடைய இரத்த கோட்டை எப்பொழுதும் வேலியடைத்து காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இதுவரையிலும் உம்முடைய பிள்ளைகள் அனுபவித்து வந்த துன்பங்களை, அந்த துன்பத்தின் நாட்களை இனி நினையாதிருக்க செய்யும். சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு இருதயத்தையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் மகிழ்ச்சியாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மை நம்பி இருக்கிற ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் நீர். எந்த ஒரு விதத்திலும் சஞ்சலமற்ற நாட்களை, துன்பமில்லாத நாட்களை, கண்ணீர் இல்லாத நாட்களை, புலம்பல் இல்லாத நாட்களை, கஷ்டம், நஷ்டம், பாடுகள், உபத்திரவங்கள் இல்லாத நல்ல நாட்களை, ஆசீர்வாதத்தின் நாட்களை கிருபையாய் கொடுத்து ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நீர் எங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால எல்லா பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு குடும்பமும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி அது ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறதே. அந்த நன்மையினால பரலோக தகப்பன் நீர் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நான் உன்னை மறப்பதில்லை என்று வாக்கு பண்ணினீரே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் மறவாமல் நினைத்தருளும்படியாய் நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே, கடைசி பரியந்தமும் முடிவு பரியந்தமும் எங்கள் ஒவ்வொருடனே நீர் கூட இருந்து நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் குடும்பங்களில் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதவர்கள் எப்படியாகிலும் நீர் அருளும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிரியை செய்யும்படியாய், கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினாலே ஒவ்வொருவரும் கழுவப்பட, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள, அவர்கள் பெயரும் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட, ரட்சிப்பின் சந்தோஷத்தால் நிரப்பப்பட, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே தேவ அன்பு அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ சமாதானத்தை நதியை போல பாய்ந்தோட செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை, துதியின் சத்தத்தை, கர்த்தரை துதிக்கும் ஸ்தோத்திரத்தின் சத்தத்தை, மகிழ்ச்சியின் சத்தத்தை, ஆண்டவரே அந்த ஜெய கம்பீர சத்தத்தை தொனிக்க பண்ணும்படியாய், கேட்க பண்ணும்படியாய் கர்த்தர் அப்படியே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணினீரே அப்பா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? ஆண்டவரே, நீர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் அல்லவோ, துதிகளில் பயப்படத்தக்கவர் அல்லவோ அப்பா. அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? யாரும் இல்லை என்று சொல்லித்தானே ஆண்டவரே உம்மை தேட சொல்லி இருக்கிறீர், உம்மை நோக்கி கூப்பிட சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஒரு புத்திர பாக்கியத்திற்காய் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மனமிறங்கி அற்புதமான விதத்திலே கர்ப்பத்தின் கனியை கொடுத்து உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஒரு உற்பவ கால திட்டத்திலே ஒரு குழந்தையை கர்த்தர் எனக்கு தந்தார் என்று சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு அணைத்து கொண்டிருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே அவர்கள் இதுவரையிலும் கண்டிராத ஒரு புதிய மாற்றத்தை, பெரிய மாற்றத்தை, ஒரு அற்புத மாற்றத்தை அவர்கள் காண
கர்த்தர் அவர்களுக்கு கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏதாயிலும் ஒரு விதத்துல ஒவ்வொருவரையும் நீர் தேற்றுகிறீர், ஆசீர்வதிக்கிறீர் என்பதை அடையாளத்தோடு நீர் காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏதாயிலும் ஒரு அற்புதத்தை அவருடைய புத்திக்கு எட்டாத விதத்துல அந்த குடும்பத்துல செய்து அந்த குடும்பத்துல நீர் கூட இருக்கிறத காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை மறவாத கர்த்தர் நீர் கூட இருக்கிறீர் என்பதை காண்பியோம் ஆண்டவரே. அதுபோல கர்ப்ப ஸ்திரீகளுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏற்ற வேளையிலே நீர் குறித்திருக்கிறபடியே எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி நல்ல ஒரு சுகப்பிரசவத்தை கொடுத்து அழகான குழந்தைகளை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சி ஆக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தாயையும் குழந்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும், குடும்பத்தை காத்துக்கொள்ளும். குடும்பத்துல நீர் ஆசீர்வதிப்பேன் சொன்னவர், ஆசீர்வதி இன்னும் பெருக பண்ணி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் தானே சொன்னீரப்பா, இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். இந்த வார்த்தை இந்த பலிபீடத்தில் நம்முடைய பிள்ளைகள் மீது நாங்கள் விசுவாசத்தோடு ஒரு மனதோடு போடுகிறோம் அப்பா. இனி ஒருவரை அழுது கொண்டிருக்க விடவே செய்யாதே அப்பா. ஆண்டவரே, உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொன்னீரே, அப்படியே இனி ஒவ்வொரு நாட்களும் மகிமையான மேன்மையான நல்ல ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும் நல்ல நாளா இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் தகப்பனே, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனப்படுத்துவார் என்று எழுதி தந்திருக்கிறீர் அப்பா. நீர் சொன்னது மட்டுமல்ல, எழுதி தந்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, பல முறை அதை எங்களுக்கு உறுதிப்படுத்தி தந்திருக்கிறீர் அப்பா. உமக்கு ஊழியம் செய்கிறோம் அப்பா. விசேஷமா எங்கள் குடும்பத்தை கர்த்தர் காத்து கொள்ளும் அப்பா. ஒவ்வொரு ஜீவனும் பார்வையில விலையேறப்பட்டதா இருக்கிறபடினால் அதை நீர் தந்தபடியால் எங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி நீர் தந்தபடியால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் அப்பா. எந்த துன்பம், துக்கம், கண்ணீர், மரணம், வேதனை, பிரச்சனை, போராட்டம், அவமானங்கள், உபத்திரவங்கள், நிந்தைகள் இனி எங்களுடைய எல்லையில வரவே விடாதே அப்பா. ஆண்டவரே, நீர் தந்திருக்க எங்கள் சபை குடும்பங்கள் ஒவ்வொன்றை கர்த்தர் அப்படியே ஆசீர்வதித்து கர்த்தாவே. ஆண்டவரே, நித்திய மகிழ்ச்சியை நிரந்தர சந்தோஷத்தையும் தந்து பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்னீரே. அந்த வார்த்தை இந்த காலை வேளையிலே சபை குடும்பங்கள் ஒவ்வொருவர் மீது நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மீது ஒவ்வொரு பிள்ளைகள் மீது வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தினர் தூர தேசத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் நினைத்தருளும். நீர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தேவன், நீர் தூரத்திற்கும் தேவனாயிரும். அவர்களையும் காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். அனைவரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நீர் தான் ஏந்து நீரப்பா, நீர் தான் தாங்கி நீரப்பா, நீர் தான் எல்லா ஆபத்து, மோசங்கள், நாசம், மோசங்கள், சத்ருவின் கிரியைகளுக்கு தப்புவித்தவர். இனி நீரை தப்புவித்து காத்து கொள்ளும் அப்பா. ஆண்டவரை ஒவ்வொருவரோடு கூட இருமப்பா. இன்றைக்கு ஆண்டவரை எங்க நின்னாலும் தேவ மகிமை உடைய பிள்ளைகளை சுற்றி பிரகாசிக்கட்டும் அப்பா. பிள்ளைகளுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவப்பா. இனி நீ அழுது கொண்டிராய் என்று சொன்னவர் நீர் அல்லவோ. இனி உடைய பிள்ளைகளை அளவே விடாதே. உடைய வருகை பரியந்தம், உடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறபடினால யாருடைய முகத்திலையும் கண்ணீர் வர விடாதே. ஒவ்வொரு இருதயத்தையும் களிப்பாக்கும். ஆசீர்வதிக்கிற வாக்குத்தத்தம் பண்ணின சர்வ வல்லமை சர்வ அதிகாரம் உள்ள ஆண்டவருடைய கரத்துல உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தின மகிமையின் தேவனுடைய கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளும் கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு இருதயத்தோடு நீர் பேசும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் எந்த ஒரு பாதிப்பும் வராதபடி கர்த்தாவே, ஒரு வேளையில இந்த வேளையில யாராயிலும் கர்த்தாவே, இந்த பாடுகளை என்னால பொறுக்க முடியல, இந்த பிரச்சனை என்னால தாங்கிக் கொள்ள முடியல ஆண்டவரே, அப்படி என்று ஒரு தவறான முடிவை யாரை எடுக்கவே விடாதே ஆண்டவரே. ஒருவேளை யாராவது எடுத்திருந்தால் இந்த வேளையில அந்த நினைவுகளை அந்த மூளையிலே, அந்த இருதயத்தில், அந்த சரீரத்தில் ஆண்டவரே நம்முடைய வார்த்தையின் வல்லமை கிரியை செய்யும்படியா, அப்படிப்பட்ட கிரியைகள் பிள்ளைகளை விடுதலையாக்கி காத்து கொள்ளும்படியாய் இனி அழுது கொண்டிருக்க விடாதே, இனி அலைந்து கொண்டிருக்க விடாதே, இனி தவிக்க விடாதே, எந்த ஒரு விதத்திலும் கர்த்தாவே கவலைப்பட விடாதே, கண்ணீர் வடிக்க விடாதே. இன்று ஒரு விசேஷித்த நாள். இருதயத்தில் மகிழ்ச்சியை தாரும், வாழ்க்கையில மகிழ்ச்சியை தாரும், குடும்பத்தில் மகிழ்ச்சியை தாரும். இதுவரையிலும் கண்டிராத ஆசீர்வாதத்தை தந்து காத்துக்கொள்ளும், பொறுப்படுத்திக்கொள்ளும் கூட இரு. எங்களோட புத்தி கேட்டாத பெரிய காரியங்களை எங்கள் தகப்பன் செய்யும். தகப்பனே, தகப்பனே, மீனை கேட்ட பாம்பை தரமாட்டேன்னு சொல்லி இருக்கிறீர், அப்பத்தை கேட்ட கல்லை தரமாட்டேன்னு சொல்லி இருக்கிறீர், முட்டையை கேட்ட தேளை தரமாட்டேன்னு சொல்லி இருக்கிறீர். நீர் நன்மையான ஈவுகளை பரலோக தகப்பன் எங்கள் மேல் நீர் வைத்த அன்பினால இறங்கி அதை தருவேன்னு சொல்லி இருக்கிறீர். வாக்கு பண்ணபடி செய்யும் அப்பா. நீர் உண்மையுள்ள தேவன், நீர் பொய்யுரையாத தேவன், நீர் சத்தியபரனாகிய கர்த்தர், நீர் சர்வ வல்லவர், நீர் சொன்னதை செய்கிறவர். செய்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒவ்வொருவரோடும் கூட உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வருகை பரியந்தம் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்ம அப்படியே நின்ற வண்ணமாய்
நம்முடைய இருதயத்தின் மீது கருத்தை வைத்து இந்த மகிழ்ச்சியான நாளில் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், வசனத்தின்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு எல்லாரும் சேர்ந்து சத்தமாக சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.